நேற்று பாகிஸ்தான் MIRV கொண்ட ஒரு ஏவுகணையை சோதிச்சு பார்த்ததா சொல்லி உலகத்தில் ஒரு பெரிய அவமானத்தை சந்திச்சாங்க. ஏன்னா அந்த ஏவுகணை ஒரு ஃபெயிலியரை நோக்கி போச்சு. உலகத்தோட மோஸ்ட் ஃபெயில்டு ஏவுகணை டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அபேபிள் அப்படின்ற பாகிஸ்தானோட இந்த ஏவுகணை சோதனை தான். இப்போ நேற்று நம்ம அதை பற்றி ஒரு காணொலியில் பேசியிருப்போம். ஆனால் நம்ம பேசாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட ஏவுகணை தொழில்நுட்பத்தை உளவு பார்க்கக்கூடிய ஒரு போர் விமானம் ஒன்று அரேபிய பெருங்கடலில் பறந்துக்கிட்டு இருந்துச்சு. இது பறந்துக்கிட்டு இருந்த அந்த டைமும் பாகிஸ்தான் அனுப்புகிற அந்த ஃபெயில்டு மிசைல் டெஸ்ட்டும் ஒரே டைமில் இருந்த காரணத்தினால் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கான காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். நேற்று அரேபிய பெருங்கடலில் பறந்துக்கிட்டு இருந்த அமெரிக்க போர் விமானம் என்ன அப்படின்னா RC-135S அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர் விமானம் தான். இந்த போர் விமானத்தில் அதிநவீன ரெடார் மற்றும் ஆப்டிக்கல் சென்சர்ஸ் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த போர் விமானத்தோட நோக்கம் அப்படின்றது சிம்பிள். உலகத்தில் இந்த ஏவுகணை சோதனை பண்ணக்கூடிய எல்லா நாடுகளோடையும் அதோட ஏவுகணை சோதனைகள் எப்படி நடக்குது, அந்த ஏவுகணை உண்மையிலேயே அந்த நாடு சொல்கிற மாதிரி ரேஞ்சிலையும் அது சொல்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் இன்னும் ஃபாலோ பண்ணுதான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி, உளவு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இந்த போர் விமானத்தை பயன்படுத்துவாங்க. இது ஒரு கண்ட்ரி ஏவுகணை சோதனை பண்ணுதுன்னா அந்த கண்ட்ரியோட அந்த ஏவுகணை சோதனை மிசைல் டெஸ்ட் ரேஞ்சில் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்ஸ்பேஸ்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அண்டை நாடு இருக்குது, ஃப்ரெண்ட்லி நேஷன், நேட்டோ கண்ட்ரி இருக்குது அப்படின்னா அந்த கண்ட்ரியோட ஏர்ஸ்பேஸையோ பயன்படுத்தி உளவு பார்ப்பாங்க. இப்போ இந்த போர் விமானத்தை ஆரம்பத்தில் அமெரிக்கர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்த நோக்கம் அப்படின்றது MTCR காண்டி கிடையாது, மிசைல் கண்ட்ரோல் ரெஜிம் காண்டி கிடையாது. அது வேற ஒரு விஷயத்துக்காண்டி பயன்படுத்துனாங்க. அதாவது போர்க்களத்தில் எதிரிகள் எப்படிப்பட்ட ஆயுதங்களை நகர்த்தி கொண்டு போகிறாங்க, எந்த இடத்துல அவங்களோட வீரர்களை குவிக்கிறாங்க, எங்கேருந்து அவங்க அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ரியல் டைம் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் ஆரம்பத்தில் இந்த போர் விமானத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் சேட்டலைட்டின் மூலமாகவும் இதை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் சேட்டலைட்டுன்றது 11 கிலோமீட்டர்கள் விண்வெளியில் இருக்குது. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அப்டேட்ஸ் சில நேரங்களில் ரெசல்யூஷன் கம்மியாகவும் இருக்கும், அதே சமயம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா அந்த சேட்டலைட் தான் அந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு சில நேரங்கள் பிடிக்கும். சில சமயங்களில் அது ஒரு நாளைக்கு 2-3 தடவை மட்டும்தான் வரும் அப்படின்ற மாதிரியான சினாரியோஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவோட அணு ஆயுத ப்ரோக்ராமை வேவு பார்த்த அமெரிக்க சேட்டலைட்டால் ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட இந்தந்த டைமில் மட்டும்தான் அந்த டெஸ்ட் ரேஞ்சுக்கு மேலே வர முடியும் அப்படின்ற ஒரு சிக்கல் இருந்துச்சு. இந்த கால்குலேஷனை தான் அப்துல் கலாம் ஐயா பண்ணார். எந்த டைம் கரெக்டாக அமெரிக்கன் சேட்டலைட் பொக்ரான் ரேஞ்சுக்கு மேலே வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அமெரிக்கா சேட்டலைட் வர்றதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய சோதனைகள் எல்லாத்தையும் முடித்து அந்த டெஸ்ட் சைட்டை பழையபடி மாற்றிட்டு போயிடுவாங்க. ஒரு ஃபுட் பிரிண்ட் கூட அந்த இடத்துல இருக்காது, அந்த அளவுக்கு எல்லாத்தையும் பழைய மாதிரி ஒரிஜினலாக மாற்றிட்டு போயிடுவாங்க. ஸோ இங்கே அந்த சேட்டலைட் இந்த டைம் தான் பொக்ரான் ரேஞ்சை கிராஸ் பண்ணும் அப்படின்றத கண்டுபிடிச்சது அப்துல் கலாம் ஐயா. அப்போ அந்த ஒரு வீக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா சேட்டலைட்ஸுக்கு, இதை நெகேட் பண்ணுறதுக்காண்டி தான் அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி உளவு விமானத்தை உருவாக்கி அதை போர்க்களத்துலேயோ இல்லை அப்படின்னா போர்க்களத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி சேஃப் ஜோனில் பறக்க விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போது போர்க்களத்தில் இதை பயன்படுத்துறதை தாண்டி MTCRல இவங்க பயன்படுத்த ஆரம்பித்தது 2000வது காலகட்டத்தில் தான். MTCR பற்றி தெரியும், மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம். உலகத்தில் சில ஏவுகணைகளோட அதிநவீன தொழில்நுட்பங்கள் அதிக ரேஞ்சில் ஏவுகணைகளை உருவாக்குற தொழில்நுட்பங்களை ஒரு கண்ட்ரி வச்சுருக்கு அப்படின்னா அது பிற கண்ட்ரிக்கு கொடுக்கக்கூடாது. MTCRக்குள்ளே இருக்கிற கண்ட்ரிஸுக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். MTCRல இல்லாத ஒரு கண்ட்ரிக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பொருளாதார தடை போடப்படும். ஸோ அதுக்காண்டி தான் MTCR இருக்குது. அப்போ MTCRக்குள்ளே இருக்கிறவங்க எந்தெந்த மாதிரி மிசைல்ஸை உருவாக்குறாங்க, எப்படிப்பட்ட டெக்னாலஜி கைமாறுதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி உலகத்தில் இருக்கிற எல்லாரோட மிசைல் ப்ரோக்ராமை பற்றியும் அமெரிக்கா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ தான் உங்கள் MTCR கரெக்டாக நடைமுறைப்படுத்த முடியும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த மாதிரி போர் விமானங்களை பல இடங்களில் நிறுத்தி வச்சுருக்காங்க. நேட்டோ பேஸில் ரஷ்யாவை கண்காணிக்க நின்றுக்கிட்டு இருக்கோம், மிடில் ஈஸ்ட்டில் நின்றுக்கிட்டு இருக்கோம், அப்புறம் உங்களுக்கு ஜப்பான் பக்கத்துலேயும் சீனாவோட ஏவுகணைகளை கண்காணிக்கிறதுக்கு இந்த போர் விமானங்கள் நிறுத்தி வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே இந்த உளவு விமானம் அமெரிக்க விமானப்படைக்காண்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுபடி தான் அரபிக்கடலில் இப்போது பாகிஸ்தான் ஏவுகணை சோதனை பண்ண அன்னைக்கு இந்த போர் விமானம் பறந்துச்சு. இப்போ இந்த போர் விமானத்திலேருந்து கிடைக்கக்கூடிய டேட்டாஸை வச்சு அமெரிக்கர்கள் என்ன தெரிஞ்சுக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏவுகணையோட மிட் கோர்ஸு, பூஸ்ட் ஃபேஸு, அது திருப்பி பூமிக்குள்ளே ரீஎன்ட்ரி ஆகுறது அப்படின்னு சொல்லி எல்லா டேட்டாவுமே அவங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எங்கே செப்பரேட் ஆகுது, செகண்ட் ஸ்டேஜ் எங்கே செப்பரேட் ஆகுது, எவ்வளோ தூரம் விண்வெளியில் ட்ராவல் பண்ணுதுன்ற எல்லா டேட்டாஸும். இவ்வளோ டேட்டாஸை வச்சு அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 விஷயம் பண்ணுவாங்க. ஒன்று, அந்த குறிப்பிட்ட ஏவுகணையோட ரேஞ்ச் மற்றும் அதோட திறனை தெரிஞ்சுக்குவாங்க. இப்போது இந்தியா மாதிரியான ஒரு நாடு, அமைதியை விரும்புகிற நாடு, ஒரு இன்டர்கான்டினென்டல் ரேஞ்சில் பாலிஸ்டிக் மிசைலை சோதித்து பார்த்துட்டு
இதோட ரேஞ்ச் வந்து 8000 கிலோமீட்டர் அப்படின்றத நம்ம ஒத்துக்க மாட்டோம். 5000 கிலோமீட்டர் 4000 கிலோமீட்டர்னு கம்மியாக தான் சொல்லுவோம். அப்போது நம்மளை மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு தான் இந்த போர் விமானம் வந்து அமெரிக்காவுக்கு வருது. ஏன்னா நம்ம சோதனை பண்ணி பார்க்குறப்ப இந்த ஏவுகணையோட ரேஞ்ச் அப்படின்றத இதோட பூஸ்ட் ஃபேஸையும் இதோட மிட்கோர்ஸும் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்குன்றதை வச்சு அமெரிக்கன்ஸால் கெஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து என்ன தான் 5000 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னாலும் ஆக்சுவலாக அமெரிக்கன்ஸுக்கு அவங்களோட இன்புட்ஸை வச்சு பார்க்குறப்ப இல்லை இது 5000 கிலோமீட்டர் இருக்க வாய்ப்பு இல்லை, 8000 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்றது தெரிய வரும். அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் நம்ம கூட ட்ரேடையோ இல்லை பொலிட்டிக்கல் டாக்ஸையோ வச்சுக்குவாங்க. இப்போ அதுக்கு தான் இந்த போர் விமானம். ஆக்சுவலாக அந்த கண்ட்ரி சொல்கிற மிசைல் ஸ்பெக்கும் அந்த கண்ட்ரி டெஸ்ட் பண்ண மிசைலோட ஸ்பெக்கும் ஒரே மாதிரி இருக்கான்றதை கிராஸ் செக் பண்ணுறதுக்கு தான் இந்த போர் விமானம். அண்ட் அதே மாதிரி உலகத்தோட அதிநவீன ஏவுகணைகளை ஏதாவது ஒரு கண்ட்ரி சோதிச்சு பார்க்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சீனா, ரஷ்யா, இந்தியா மாதிரியான கண்ட்ரிஸ் வந்து இன்டர் கான்டினென்டலோ ஹைப்பர்சானிக் மிசைலையோ சோதிச்சு பார்க்குது அப்படின்னா அந்த மிசைலோட கேரக்டர் எப்படி இருக்குது, அது என்ன மாதிரி ஃப்ளைட் பாத்தை ஃபாலோ பண்ணுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இந்த விமானத்தை பயன்படுத்துவாங்க. ஸோ அவங்களோட மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமை வந்து மேம்படுத்துறதுக்கும் இதிலேருந்து கிடைக்கக்கூடிய டேட்டாஸை பயன்படுத்துவாங்க. ரெண்டாவது MTCRல மிசைல் டெக்னாலஜி ரெஜிமில் வந்து எவ்வளோ டெக்னாலஜி இந்த கண்ட்ரி ஆக்சுவலாக ப்ரொசஸ் பண்ணுறாங்க, ஆக்சுவலாக இவங்க சொல்கிறதுக்கும் இந்த ஏவுகணையோட கேப்பபிலிட்டிக்கும் சம்மந்தம் இருக்கான்றதை கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் இதை பயன்படுத்துவாங்க. இப்போது பாகிஸ்தானோட கேஸுக்கு வந்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது பாகிஸ்தான் கிட்ட அணு ஆயுதம் இருக்குது. CIAக்கு அண்டர் த டேபிளில் அவங்க அணு ஆயுதத்தை உருவாக்கி முடித்தாங்க, நல்ல விஷயம். ஆனால் அதற்கப்புறமா பாகிஸ்தான் ஒரு இன்டர் கான்டினென்டல் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைலை உருவாக்கலாம் அப்படின்னு போகிறப்ப இது வரைக்கும் அவங்களுக்கு அது சக்ஸஸை தேடித்தரல. இன்ஃபேக்ட் இந்த குறிப்பிட்ட அபேபிள்ன்ற ஏவுகணை கூட மோஸ்ட் ஃபெயில்டு மிசைல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ தூரம் ஃபெயில் ஆகிருக்கு. இப்போ பண்ண டெஸ்ட்டு கூட ஃபெயிலு. இப்போது பாகிஸ்தானால் ஏன் இந்த மாதிரி லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை உருவாக்க முடியல? இப்போ ஈரான் கிட்ட அணு ஆயுதம் கிடையாது, ஆனால் அவங்கக்கிட்ட இன்டர்மீடியட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல்ஸ், சிறப்பாக செயல்படக்கூடிய பலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குது. அவங்க நினச்சாங்கன்னா இன்டர் கான்டினென்டல் ரேஞ்சுக்கு கூட போகலாம். ஆனால் ஏன் பாகிஸ்தானோட முடியலை? அதுவும் பாகிஸ்தான் கிட்ட ஒரு ஸ்பேஸ் ஏஜென்சி இருக்குது, சூப்பராக இருக்கும். ஈரான் கிட்ட அதுவும் கிடையாது. ஸ்பேஸ் ஏஜென்சி வச்சுருக்கு, நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருக்கு, ஆனால் ஒரு பவர்ஃபுல்லான 3000 கிலோமீட்டர் தாண்டுற மாதிரி ஒரு ICBM இல்லை அப்படின்னு பார்க்குறப்ப தான் அமெரிக்கன்ஸ்குள்ளே வராங்க. ஸோ பேசிக்கலி அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் எப்போல்லாம் ஒரு ஏவுகணையை சோதிச்சு பார்க்குதோ அப்போல்லாம் அவங்களோட ஸ்பை பிளைனை வச்சோ இல்லை சேட்டலைட்ஸை வச்சோ அந்த ஏவுகணையோட அக்யூரேட்டான திறனை தெரிஞ்சுக்கிட்டு பாகிஸ்தானி தலைமை மண்டையிலே கொட்டுவாங்க. உன்னோட எதிரி இந்தியாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு 3000 கிலோமீட்டருக்கு மேலே உனக்கு ஏவுகணை தேவையில்லை. அப்போ எதுக்கு நீங்கள் 5000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற ஏவுகணையை சோதிச்சு பார்த்தீங்க? இஃபட்டால் இந்த அபேபிள் ஏவுகணையால் 5000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னா அதை அமெரிக்கன்ஸால் இந்த ஸ்பை பிளேனின் மூலமாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ பாகிஸ்தானியர்கள் அமெரிக்கர்கள் கிட்ட போய் இல்லைங்க இதோட ரேஞ்ச் அவ்வளோ கிடையாது அப்படின்லாம் போய் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கக்கிட்ட டேட்டா இருக்குது. ஸோ அவங்க டேட்டா வச்சா பாகிஸ்தான் கிட்ட போய் இங்கே பாருங்கள் தேவையில்லாத வேலை பண்ணாதீங்க, உங்கள்கிட்ட ஆல்ரெடி நியூஸ் இருக்குது, அதுவே எங்களுக்கு பிடிக்கல, இதில் நீங்கள் எங்களை தாக்குற அளவுக்கு ICBM டெவலப் பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானியர்கள் அவங்களோட இடத்துல வைக்கிறதுக்காண்டி தான் அமெரிக்கன்ஸ் இந்த மாதிரியான ஆசட்ஸை பாகிஸ்தானை நோக்கி டிப்ளாய் பண்ணுறாங்க. இப்போ பாகிஸ்தானை தவிர்த்து ஈரான் இருக்குது, ரஷ்யா இருக்குது, நார்த் கொரியா இருக்குது அப்படின்றப்ப அவங்களோட ஏவுகணை தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இந்த ஆசட்ஸை டெப்ளாய் பண்ணுவாங்க. இப்போ பாகிஸ்தான் மண்டையிலே போய் நறுக்குன்னு கொட்டி மிசைல் ப்ரோக்ராமை வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல முடியும் அமெரிக்கன்ஸால். ஆனால் நார்த் கொரியா கிட்ட அதை பண்ண முடியாது. பட் அதுக்கு பதிலாக அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நார்த் கொரியாவோட பலிஸ்டிக் மிசைல்ஸோட தொழில்நுட்பம் என்ன, அந்த தொழில்நுட்பத்தை நம்ம எப்படி கவுண்டர் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி அசட்ஸை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் மேட்ரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள TP நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ நல்ல சமுதாயத்தை ரொம்ப நன்றி, வணக்கம்.